அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் இன்றைக்கான எபிசோடில் இது ஹைலைட்டுங்க. இதை பற்றி மட்டும்தான் நம்ம கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி எபிசோட் நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படிங்கிறது, அது ஃப்ளாஷ்பேக்கில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க பார்த்தீங்களா. அங்கே தான் நிற்கிறார் டைரக்டர் அப்படின்னு சொல்லணும். அந்தளவுக்கு விஜயோட நடிப்பு, அவங்க அந்த கிஃப்ட்டு மாதிரி அதை பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாயிட்டு பயங்கரமாக துள்ளி குதிச்சு பயங்கர ஹாப்பி ஆகிட்டார் நம்மளோட விஜய். காவேரி அதை விட பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டு நிஜமாகவே சொல்கிறேங்க, செம்ம நடிப்புங்க. அந்த கிஃப்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த செக் பண்ண அந்த கிட்டை வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஒரு அழகான ஒரு எமோஷ்னல் செம்ம சீனுங்க. அது அவ்வளோ ஒரு அழகான சீனு. நம்ம விஜய்கிட்ட இருந்து பயப்புள்ள எப்படியெல்லாம் நடிக்குதுன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்தளவுக்கு காவேரி சொல்ல அதை எப்படி அவர் உணர்ந்து நடித்தாருன்னு உண்மையில ஆச்சரியங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக நடிச்சிருந்தார் நம்ம விஜய். நிஜமாகவே சொல்கிறேன், எல்லா ஆட்டும் எல்லா சீனுமே பயங்கரமாக கலக்கிறாரு. நம்ம ரைட்ரு சொன்ன மாதிரி மெட்டீரியல், ஹீரோ மெட்டீரியல் தாங்க. அந்தளவுக்கு பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு நம்மளோட சுவாமி விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீனை வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைங்க. எப்படி எந்த மாதிரி அவரோட ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். இது ஃப்ளாஷ்பேக்லேயே வந்து இந்தளவுக்கு சூப்பராக வந்து கொண்டு போயிருக்காங்க. அப்படிங்கும்போது நேரடியாக காவேரிக்கு சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஃப்ளாஷ்பேக்லேயே இருக்கு இல்லையா, அதனால் வந்து அது விஜய்க்கு தெரிய வரும்போது கொஞ்சம் டென்ஷனாக தான் ஆவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டென்ஷன்னா வேறவங்க மொழி தெரிய வரும்போது. ஆனால் இன்றைக்கி எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு செம்ம அல்டிமேட்டு நம்மளோட விஜய் அப்படி தான் சொல்லணும். அந்தளவுக்கு பட்டையை கிளப்பி விட்டார். காவேரியும் சரி, அவங்களோட எமோஷனல் அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. எனக்கு இன்றைக்கி அடித்து தூள் கிளப்புனது நம்மளோட விஜய் தாங்க. விஜய் வந்து காவேரி காடும், என்ன காவேரி நீங்கள் அப்பா ஆகிட்டீங்க, நான் அம்மா ஆகிட்டேன், என்ன நமக்கு குழந்த வருதா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே, எதிரே பார்க்கலையே, என்ன காவேரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஒரு அழகாக அதை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் நம்மளோட விஜய். சூப்பரில் சும்மா அவருக்கு வந்து நம்ம ஃபேனாக இருக்கோம் அப்படிங்கிறது தான். அந்தளவுக்கு பட்டையை கிளப்பி விட்டார். காவேரி அங்கே நிற்கிறா அப்படின்ட்டு, காவேரியோட கனவாக இருந்தாலும் அது அழகாக சூப்பராக வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ளாஷ்பேக் சீனெல்லாம் செம்மையாக பட்டையை கிளப்பி எடுத்துடுறாங்கங்க. நிறைய 2-3 சீனை வந்திருக்கு இல்லையா விஜய் காவேரிக்கு, அவ்வளோ அழகாக வந்து எடுத்திருந்தாங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தூள் கலப்புறீங்க விஜய், பட்டையை கலப்புங்க. அடுத்தடுத்து ஃபயர் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படிங்கிறது தான் எனக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. மகாநதி அடி தூள் தான். என்ன மக்களை சொல்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன், சரிங்களா?